ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணினீங்கன்னா கரெக்டாக அந்த 5-10 வருஷத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை நடுவில் ஸ்டாப் பண்ணவே கூடாது. செலவுகள் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு அதுலேருந்து தான் எடுக்கணும்ன்ட்டு தோணும். ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டலாகவே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் இந்த பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பணம் உங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் வந்து எதுக்கு பொருந்துதோ இல்லையோ, நீங்கள் சேமித்து முதலீடு பண்ணி அந்த பணத்தினால நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு தாராளமாக இது ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு மாதம் 15,000 ரூபா ஒரு 15 வருஷத்துக்கு கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 15 வருஷம் கழித்து அது வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வளர்ந்து நிற்கும். ஃபஸ்ட்டு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட்டு 1 கோடி ரூபா நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது 1 கோடி ரூபா வர்றதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை வருஷம் ஆச்சோ 1 கோடி வர்றதுக்கு அதில் பாதி தான் ஆகும்.